அனைவருக்கும் இனிய வணக்கம். சீர்பூத்த செந்தமிழே சிந்தை ஒளிமுதலே, சீர்பூத்த செந்தமிழே சிந்தை ஒளிமுதலே, பேர் போற்றும் தாய் தமிழே வேராய் போற்றி வாழ்த்துகிறோம் என்றும் வேராய் போற்றி வாழ்த்துகிறோம் என்றும் அந்த தமிழ்த்தாயை வணங்கிக் கொண்டு இன்றைய இந்த நிகழ்வு TSSL வழங்குகின்ற ஆசிரியர் தின சிறப்பு கவியரங்கு 61 அனைவரும் சந்திக்கின்றோம். மகிழ்ச்சியான ஒரு கால பகுதி. அதே நேரம் எம்மை ஆளாக்கிய ஆசான்களை நினைவு கூறும் நன்னாள் பொன்னாள் இது. இந்த நாளில் நாங்கள் ஆசிரியர்களை அனைவரையுமே எமக்கு வழிகாட்டி ஒளி தந்த அந்த ஆசிரியர்களை நினைத்து போற்றுகின்ற கவிகளோடு நாங்கள் இணைய காத்திருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சி இன்று மிக சிறப்பாக இந்த கவி அரங்கு சிறப்பாக அதாவது வரவேற்பு உரையுடன் ஆரம்பிக்க இருக்கிறது. இந்த வரவேற்புரையை மிக சிறப்பாக தருவதற்காக நாங்கள் அன்போடு அழைக்கப் போகிறோம் முனைவர் அவர்களை. நீங்கள் ஒலிவாங்கியை சற்று வைத்தால் தான் நல்லா இருக்கும் என்று சொல்லிப்படும். இன்றைய இந்த கவியரங்கத்துக்குள் வரவேற்புரையை வண்ண தமிழோடு எண்ணச்சிறகை விரித்து அழகாக தர வருகிறார் அன்பு பேராசிரியர், சென்னை மாநில கல்லூரியின் பேராசிரியர் திரு வெற்றி நிலவன் அவர்கள். அவரை அன்போடு அழைக்கின்றேன். முனைவர் வெற்றி நிலவன் அவர்கள் பாருங்கள். அனைவருக்கும் அன்பான வணக்கம். கேக்குதுங்களா சகோதரரே? ஆமா, நன்றி. அனைவருக்கும் அன்பான வணக்கம். TSSL ஜெர்மனி பெருமையோடு வழங்குகின்ற ஆசிரியர் நாள் சிறப்பு கவியரங்கம் 61. அமுதை பொழியும் நிலவாய், அமுதை பொழியும் நிலவாய், நிலவின் ஒளியின் சுடராய், சுடரில் விரியும் அறிவாய், அறிவின் சுடராய் இருக்கும் நெருப்பை உணர்வோர் ஆசிரியர்கள். அறிவின் சுடராய் இருக்கும் நெருப்பையும் உணர்வோர் ஆசிரியர்கள். பொன்னும் பொருளும் பெரிதாய் மதிக்கும், பொன்னும் பொருளும் பெரிதாய் மதிக்கும் உண்மை அறியா உலகம் தன்னில், பொன்னையும் பொருளையும் பெரிதாய் மதிக்கும் உண்மை அறியா உலகம் தன்னில், கண்ணை போலே கல்வியை காத்திட பெண்ணை போலே போற்றி புகழ்ந்திடும் உண்மையை தன்னை உலகுக்கு உணர்த்திட, உண்மை தன்னை உலகுக்கு உணர்த்திட எண்ணும் எழுத்தும் கண்ணெனச் சொல்லிய வள்ளுவன் வாக்கினை, எண்ணும் எழுத்தும் கண்ணெனச் சொல்லிய வள்ளுவன் வாக்கினை செர்மானிய தேசத்தில் தமிழ் செய்திடும், செர்மானிய தேசத்தில் தமிழ் செய்திடும் ஆசிரியர் தமிழ்மணி நகுலா சிவநாதன் தலைமையில், ஆசிரியர் தமிழ்மணி நகுலா சிவநாதன் தலைமையில் போற்றிடும் பன்னாட்டு கவிதை அரங்கம், போற்றிடும் பன்னாட்டு கவிதை அரங்கம் இணையத்தின் வழியே இதயத்தை இணைத்திட, இணையத்தின் வழியே இதயத்தை இணைத்திட ஆசிரியர்கோர், ஆசிரியர்களுக்கு ஓர் விழா வான்வழி நிகழ்கிறது, ஆசிரியர்களுக்கு ஒரு விழா வான்வழி நிகழ்கிறது. வாஞ்சையாய் ஆசிரியரை வாழ்த்தி மகிழ்ந்திட, வாஞ்சையாய் ஆசிரியரை வாழ்த்து மகிழ்ந்திட இந்தியா முதலான கண்டங்கள் கடந்து, இந்தியா முதலான கண்டங்கள் கடந்து வரிசையாய் காத்திருக்கின்றார் கவிதைகளோடு ஆசினை போக்கும் மாசிலா பாவலர்கள் யாவருக்கும். வரிசையாய் காத்திருக்கின்றார் கவிதைகளோடு ஆசினை போக்கும் மாசிலா பாவலர்கள் யாவருக்கும் பேராசை கொண்டே பெருமையாய் சொல்கின்றேன், பேராசை கொண்டே பெருமையாய் சொல்கின்றேன். வாருங்கள் வாருங்கள் வாழ்த்தி மகிழ்ந்திடுவோம், வாருங்கள் வாருங்கள் வாழ்த்தி மகிழ்ந்திடுவோம். வாழ்த்து சொல்வதனால் வாழ்க்கை வளமாகும், வாழ்த்து சொல்வதனால் வாழ்க்கை வளமாகும், மொழியும் உரமாகும், வழியும் சிறப்பாகும். பங்கேற்கும் கவிஞர்கள் எல்லா நதியிலும் தடம் பதிக்கும் தன்மான கவிஞர், எல்லா நதியிலும் தடம் பதிக்கும் தன்மான கவிஞர்
கும்மிடிப்பூண்டி பாவலர் சுரேஷ் பாரதியே வருக வருக. கும்மிடிப்பூண்டி பாவலர் சுரேஷ் பாரதியே வருக வருக. ஆசிரிய தொழிலை ஆத்மார்த்தமாய் அழகுடன் செய்கின்ற பாவலர் ராசேந்திரனே வருக வருக. பாவலர் ராசேந்திரனே வருக வருக. செய்தொழில் நேர்த்தியில் கனிவோடு செய்கின்ற பாவலர் பத்மலோச்சினி. செய்தொழில் நேர்த்தியில் கனிவோடு செய்கின்ற பாவலர் பத்மலோச்சினி. உள்ளம் சொல்வதை கவிதையாய் கொட்டுகின்ற பாவலர் கோபிகையே வருக வருக. அயலகத்தில் வாழ்க்கை என்றாலும் மொழியினில் அழகினை காட்டுகின்ற பாவலர் முத்து ராசசேகரனே வருக வருக. பாவலர் முத்து ராசசேகரனே வருக வருக. வரும்போதெல்லாம் வகையாய் கவிதையை வடித்தே தருகின்ற பாவலர் திரிபுர சுந்தரியாரே வருக வருக. வார்த்தைகளில் எண்ணம் காட்டி வண்ணம் கூட்டி திகைப்பினை செய்கின்ற பாவலர் சர்வேஸ்வரியாரே வருக வருக. தூய தமிழில் கவிதை செய்து அமிழ்தாக படிக்கின்ற பாவலர் சிவசெல்வ மாரிமுத்துவே வருக வருக. நெஞ்சை அள்ளுகின்ற சொல்லின் செல்வர் பாவலர் சஞ்சய் சீனிவாசனாரே வருக வருக. முதலான முத்துக்கள் பதின்மறையும் பண்போடு அழைக்கின்றேன் கவியரங்க பொருண்மையோடு அனைவரும் கவிதையோடு வருக வருக என்று வரவேற்பு கவிதையை முடிக்கின்றேன். இந்த வாய்ப்பினை தந்தமைக்காக தலைமைக்கு என் வணக்கத்தையும் தெரிவிக்கின்றேன். நன்றி நன்றி. இன்றைய கவியரங்கத்திற்கு முதலில் வரவேற்புற சொல்லி முத்தான கவிஞர்களை உரமான மொழியிலே வரவேற்று அனைவரையும் அன்போடு அழைத்த பேராசிரியர் வெற்றி நிலவன் அவர்களுக்கு பற்றி தமிழால் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவிக்கின்றோம். நன்றி நன்றி நன்றி. இப்பொழுது தலைமை கவியை தந்து கவி அரங்கத்தை முறையோடு ஆரம்பிப்போம். இன்று நாங்கள் தந்த தலைப்புகள் பலவாக இருக்கின்றன. அவற்றினூடாக உங்கள் எண்ணங்களை பதிவு செய்து வருமாறு அன்போடு நான் கேட்டுக்கொண்டேன். அனைவரும் அப்படியே அந்த தலைப்புகளில் ஏதாவது ஒன்றை எடுத்து நீங்கள் கொண்டு வரலாம். அந்த வகையில் இன்றைய ஆசிரியர் தின தலைப்புகளாக என் வாழ்வின் வழிகாட்டி, ஆசிரியர் என்று எடுக்கலாம். என் வாழ்வின் வழிகாட்டி, அறிவின் ஆளுமைச்சுடர் ஆசிரியர், கற்றல் பாதையின் கதிரவன், உலகை வியக்க வைத்த உந்து சக்தி. இந்த தலைப்புகள் ஊடாக நாங்கள் கவிஞர்களை அன்போடு அழைக்கப் போகிறோம். முதலில் என் கவியை தந்து உங்கள் அனைவரையும் அழைக்கின்றேன். உலகை வியக்க வைத்த உந்து சக்தி. உலகை வியக்க வைத்த உந்து சக்தி நிலவின் ஒளிபோல் வந்த பெரும் சக்தி. உலகை வியக்க வைத்த உந்து சக்தி நிலவின் ஒளிபோல் வந்த பெரும் சக்தி. விலகா சொந்தமாய் அறிவொளி ஊட்டி விந்தை மனிதராய் விளக்கும் ஆசானே. விலகா சொந்தமாய் அறிவொளி ஊட்டி விந்தை மனிதராய் விளங்கும் ஆசானே. கல்வி கடலை கணக்கின்றி ஊட்டி கனிவாய் ஒழுக்கம் தனையே சூட்டி. கல்வி கடலை கணக்கின்றி ஊட்டி கனிவாய் ஒழுக்கம் தனையே சூட்டி அறிவாய் ஆழமாய் மொழிதனை பேச அன்பாய் ஊட்டிய ஆசான்களே வாழ்க. அறிவாய் ஆழமாய் மொழிதனை பேச அன்பாய் ஊட்டிய ஆசான்களே வாழ்க. பொன்போல் ஆளுமை பொழுதில் வென்றிட பண்பாய் ஒளியூட்டி பல வகை கருத்துக்கள் மென்னமுத பாலாய் கொடுத்திட்ட ஆசான்களே நன்மலராய் வாழ்த்துகிறோம் வாழ்க. நன்மலராய் வாழ்த்துகிறோம் வாழ்க. கல்வி செல்வம் கொடுத்து உயர காலம் பகுத்த ஆசான்களே வாழி.
கல்வி செல்வம் கொடுத்து உயர காலம் வகுத்த ஆசான்களே வாழி பள்ளி பாடம் புகட்டி நீயும் பாரில் உயர வைத்தீர் வாழ்க. பள்ளி பாடம் புகட்டி நீயும் பாரில் உயர வைத்தீர் வாழி வாழி வாழ்க என்று அன்போடு அந்த ஆசிரியர் பெருந்தகைகளை நினைவு கூர்ந்து என் சுருக்கமான கவிதையை தந்து இனி ஒவ்வொருவரையும் நான் அன்போடு அழைக்கின்றேன். முதலில் எங்கள் அன்புக்குரிய முனைவர் வெற்றி நிலவன் அவர்களை அவருடைய கவிதையை சுரேஷ் பாரதி ஐயா கூப்பிட்டுங்க, நான் நிறைவா கவிதை தந்துக்கிறேன். அப்ப நல்ல ஓகே. சுரேஷ் ஐயா உங்களுக்கு அவசரமா இல்லது சிவரூபன் சர்வேஸ்வரியே முதலில் அழைக்கவா? வணக்கம் சகோதரி. வணக்கம் திரிவர சுந்தரியா, வாங்க. ஆமா, சீக்கிரம் அழைச்சிங்கன்னா நல்லது. சிவரூபன் சர்வேஸ்வரி முதலில் அழைக்கிறேன். அவ வந்து கொஞ்சம் வெளியாய வந்துட்டா. வாருங்கள் சிவரூபன் சர்வேஸ்வரி அவர்களே. வணக்கம். வழங்கும் ஆசிரியர் போற்றும் சிறப்பு கவியரங்கில் பாமகள் அன்னை கலைவாணி வாழ்க, பூங்கொழில் மின்னும் அன்னை தமிழ் வாழ்க, தலைமை தாங்கி நிற்கும் நகுலா சிவநாதன் அவர்கள் வாழி வாழி வாழ்க, பூத்திருக்கும் இந்நேரத்தில் பாவை உதிர்க்க வந்த பாவர்களே வாழ்க வாழ்க வாழியன்றி, அத்துடன் நன்னறி தந்து நலமாய் இவ்வையத்தில் வாழ வைத்த ஆசிரிய பெருந்தகைகளே, குருவே, உங்கள் பாதார விந்தத்தை தொட்டு உங்களுக்கு யான் தரும் கவிதை கற்றல் பாதையின் கதிரவன். உலகுக்கு ஒரு ஒளியே அவனே சூரியன், உலகுக்கு ஒரு ஒளியே அவனே சூரியன், பயிருக்கு ஒரு ஒளி வேண்டும் அதுவே நீ, பயிருக்கு ஒரு ஒளி வேண்டும் அதுவே நீ, வயிற்றுக்குள் வாழ்விடம் அன்னமே கேளாய், வயிற்றுக்குள் வாழ்விடம் அன்னமே கேளாய், வாலிபத்தின் பேரொளி கல்வியே ஆகும், வாலிபத்தின் பேரொளி கல்வியே ஆகும், அலைபாயும் மனதினை ஒருநிலையாக்கியே, அலைபாயும் மனதினை ஒருநிலையாக்கியே, ஆசிரியர் அனைத்தூட்டிய கல்வியே பரிமாண வளர்ச்சியே, ஆசிரியர் அனைத்தூட்டிய கல்வியே பரிமாண வளர்ச்சியே. விலை மதிக்க முடியுமா வித்திட நின்றவரை, விலை மதிக்க முடியுமா வித்திட்டு நின்றவரை, தலையான குருவிடம் தரத்தினில் உயர்வாம், தலையான குருவாம் தரத்தினில் உயர்வாம், கருணை பாலம் கொண்டே உரிமை பாலம் அமைத்து, கருணை பாலம் கொண்டே உரிமை பாலம் அமைத்து, கல்வி எனும் பாதைக்கு வழிகாட்டியவன் கதிரவன் போன்று, கல்வி எனும் பாதைக்கு வழிகாட்டியவன் கதிரவன் போன்று, அன்பு பாசம் கருணை அணிவகுத்த புதுமை, அன்பு பாசம் கருணை அணிவகுத்த புதுமை, பொங்கும் மனதில் என்றும் புகழும் சிந்திட வைத்து, பொங்கும் மனதில் என்றும் புகழும் சிந்திட வைத்து, பங்கமின்றி பார்க்கும் பாசமான குருவே, பங்கமின்றி பார்க்கும் பாசமான குருவே, எங்கள் கற்றல் பாதையில் கதிரவன் தானே, எங்கள் கற்றல் பாதையில் கதிரவன் தானே, முயன்று முயன்று முயல வைத்து இயன்ற வரையும் இன்சொல் கூட்டியே, முயன்று முயன்று முயல வைத்து இயன்ற வரையும் இன்சொல் கூட்டியே, பயனற்று போகாத பாதையிலே விட்ட, பயனற்று போகாத பாதையிலே விட்ட பாசமான குருவே நீடுவாள் என்பேன், பாசமான குருவே நீடுவாள் என்பேன், நேயத்தே நிற்கும் உன் அடிச்சுவடு தானே, தூயவே இருந்து ஆட்சி செய்யும் பீடம், தூயவே இருந்து ஆட்சி செய்யும் பீடம். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். நன்றி. மிக அற்புதமாக கற்றல் பாதையில் கதிரவன் வாழ்க்கின்ற ஒரு காலம் தந்த எங்களுக்கு ஞானமான விடிவெள்ளிதான் அந்த ஆசிரியர். அந்த ஆசிரியரை கற்றல் பாதையின் கதிரவன் என்று பார்க்கும்போது ஒரு சூரியன் ஒளி முதலுக்கு சமனானவன் என்பதை அழகான ஒரு கவிதையை தந்திருக்கிறீர்கள். உலகிற்கு ஒரு சூரியன், பயிருக்கு ஒளி வேண்டும் அவனால், பயிருக்கு மட்டுமா உயிருக்கும் அவன்தான் வேண்டும், வயிற்றுக்கும் நீதான் உழைப்புக்கும் நீதான், வாஞ்சையாய் வந்த சூரியனே நீதான் என் கற்றற் பாதையின் கதிரவனாய் ஒளியூட்டினாய். ஆசிரியர் அமுதூட்டினாலும் விலை மதிக்க முடியாத அந்த கல்வி செல்வத்தை
விலை கொடுத்து நாங்கள் இன்று கற்கின்றோம் என்றால் அது ஆசிரியர்களுடைய பெருந்தகைதான். தலியாக குருவாக தரணியிலே எமக்கிருந்தவர் கருணை உள்ளம் படைத்து கண்ணெனவே போற்றி வைத்த அந்த ஆசானை அன்பு பாசம் அரவணைப்பு அத்தனையும் தந்தவரை பொங்கும் மனதில் நினைத்து பங்கமில்லா அந்த ஆசானை நினைவு கூர்ந்து தங்கமாய் தளிர் நடையோடு சென்றீரே, நன்றி, வாழ்த்துக்கள். அருமையாக இருந்தது, பெருமையாகவும் நமக்கு உள்ளது. நன்றி. அடுத்து நாங்கள் எடுத்து வருவதற்காக அன்போடு அழைக்கும் கவிஞர் திரிபுர சுந்தரி அவர்கள். வாருங்கள், சுந்தரமாய் உங்கள் கவிதையை தாருங்கள். வணக்கம். வணக்கம். கவியரங்கை ஆசிரியர் தின விழாவை ஒட்டி கவியரங்கை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் சகோதரி நகுலா சிவநாதன் அவர்களுக்கு எனது சிறந்தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடன் கவி பாட இருக்கும் அனைத்து கவிஞர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இப்பொழுது கற்றல் பாதையின் கதிரவன் என்ற தலைப்பின் கீழ் கவி பாட உள்ளேன். உள்ளத்து இருளை அகற்றும் கதிரவன் நீ, கற்றல் பாதையின் ஒளி விளக்கு நீ, அறிவின் சுடரை ஏற்றி எண்ணங்களின் வானில் சிறகசைக்க செய்கிறாய். அறிவியல் அற்புதங்களை சொல்லி கணக்கின் புதிர்களை விடுவித்து புவியின் ரகசியங்களை உணர்த்தி மொழிக்கு உயிர் கொடுத்து வருகிறாய். தோல்வியின் பயம் போக்கி வெற்றியின் விளிம்பில் நிறுத்துகிறாய். தோல்வியின் பயம் போக்கி வெற்றியின் விளிம்பில் நிறுத்துகிறாய். தவறுகளை திருத்தி சிறப்பான பாதைக்கு வழிகாட்டுகிறாய். தவறுகளை திருத்தி சிறப்பான பாதைக்கு வழிகாட்டுகிறாய். வறண்ட பாலைவனத்தில் அறிவனும் நதியாய் வருகிறாய். கற்றல் பாதையின் கதிரவனே, உன் ஒளியில் உலகம் சிறக்கட்டும். அறிவின் அகராதியாய் பயத்தின் பிடியில் இருந்து விடுவிக்கும் குரு, கனவுகளை மெய்ப்பிக்கும் கதிரவன் நீ. உன் ஒளியில் அறியாமை அகலும். கற்றலின் கடலாய் விரிந்து ஆழமான அறிவை தருகிறாய். தவறுகளை திருத்தும் நண்பனாய் வெற்றியை நோக்கி வழி நடத்துகிறார். உன் பார்வை எங்கள் பாதை. கல்வி என்னும் தேரில் எங்களை ஏற்றிச் செல்கிறாய். கற்றல் பாதையின் கதிரவனே, நாளும் எங்கள் வாழ்வில் ஒளி வீசுகிறார். நன்றி, வணக்கம். கற்றல் பாதையின் கதிரவன் என்ற தலைப்போடு மிக சிறப்பாக உங்கள் கவிதையை இந்த தளத்தில் பகிர்ந்துள்ளீர்கள். வாழ்த்துக்கள். கல்வி என்னும் தேரை கணக்கின்றி இழுத்துச் செல்லும் மக்களாக, அந்த மாணவர்களாக இருந்த ஒரு காலத்தை நினைத்து பார்க்க வைத்த ஒரு கவிதையாக நினைக்கின்றோம். உள்ளத்து இருளை அகற்றும் ஒளி விளக்கு கல்விதான். அறிவின் சுடரை ஏற்றி அறிவியல் தந்த அந்த குருவை மனதிலே நினைத்து, தோல்வி என்றாலும் வெற்றியை தருபவர் குருதான். தோல்வி என்றாலும் வெற்றியை பயிற்சி மூலம் தருபவரும் குருதான். ஆதலால் கற்றல் பாதையின் கதிரவன் என அறிவின் அகராதி தந்த குருவை கனவுக்கு, அதாவது உங்கள் கனவு மெய்ப்பட வைக்கும் ஆழமான அறிவு தந்த அந்த ஆசானை நினைவு கூர்ந்த கவிதை சிறப்பாக இருந்தது. வெற்றியோடு செல்லுங்கள். தற்றி தமிழ் உங்களிடமும் வளரட்டும். நன்றி. 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 விடைபெறுகிறேன். நன்றி. அடுத்த கவியை சிங்கப்பூரில் இருந்து முத்து ராஜசேகரனை அன்போடு அழைக்கிறேன். ஏனென்றால் அவர்களுக்கு சாமமாக இருப்பதனால் அவரை அழைத்துக் கொண்டு சுரேஷிடம் வருகிறேன். மன்னிப்போட வாருங்கள். வணக்கம். 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 உங்களோட முகத்தோட வாங்க. இல்ல, வெளியில இருக்கிறேன். சரி சரி, வாருங்க. TSSLM வழங்கும் ஆசிரியர் தின சிறப்பு கவியரங்கு 61. தமிழுக்கும் அவைக்கும் என்னுடைய வணக்கம். தலைமையாம் தனித்தமிழ் வேந்தகி நகுலா சிகராமன் அக்கா அவர்களுக்கும் நன்றிகள். என் தலைப்பு அறிவின் ஆளுமை சுடர் ஆசிரியர். என்னும் எழுத்தும் கண்டெடுத்து கற்பித்த கடவுளை. என்னும் எழுத்தும் கண்டெடுத்து கற்பித்த கடவுளை.
மண்ணும் விண்ணும் யாதன விடை சொன்ன வேள்வியே, பொன்னும் பொருளும் மாயை என்று சொன்ன மாந்தரே, கண்ணும் கடலும் காதலை என்று சொன்ன காப்பியமே, மெய்தீண்டும் உடலில் பொய்மேவும் யாவும் மாயை என்று சொன்ன குருவே, தாய் தமிழின் விழிகொண்டு என் தமிழ்தான் தாயென வியம்பிய தமிழனே, என்றும் என்னை ஆட்டி வைக்கும் அறிவியனே, ஆசிரியனே, வாழ்த்துக்கள். நன்றி அக்கா. நன்றி நன்றி. அதாவது சுருக்க கவிதையாக இருந்தாலும் சின்ன கவிதையா இருந்தாலும் சிறப்பு அதிகம். எண்ணும் எழுத்தும் கற்பித்த அந்த ஆசானை நினைவு கூர்ற ஒரு நாளாக இன்றைய இந்த நன்னாள் இருக்கின்றது. அந்த வகையில் இந்த ஆசிரியர் தினத்தில் நீங்கள் உங்களை கற்பித்த ஆசான்களை நினைவு கூர்ந்து எண்ணும் எழுத்தும் கண்ணென தகும் என்று சொல்வார்கள். அந்த எண்ணும் எழுத்தும் கண்ணும் கடலும் காப்பியமாக்கிய அந்த ஆசான்களையும் மெய்தீண்டி எம்மை முன்னேற்ற பாதையில் வைத்த ஆசான்களையும் தமிழ் தாயை எமக்கு தமிழோடும் மொழியோடும் வாழ வைத்த அந்த ஆசான்களையும் என்றும் என் நினைவில் வைத்து பாடிய அந்த கவிதை சிறப்பாக அமைந்தது. வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். அறிவின் ஆளுமை சுடர் ஆசான்களே என்ற தலைப்பினூடாக வந்து அழகாக உங்கள் கவிதையை தந்திருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள் முத்து ராஜசேகரன். நன்றி அக்கா. உண்மையில தமிழன்றால் யாருன்னு சொல்வது முதல் மொழி ஆசிரியர் மட்டுமே. ஏன்னா அதற்கு முன் தமிழன்று நமக்கு யாருக்கும் எதுவும் தெரியாது. தமிழ் தான் நம்ம மொழி என்று நமக்கு முதலாக சொல்லக்கூடிய நம்ம ஆசிரியர் மட்டுமே. அதனாலதான் இந்த கவிதை. நன்றி நன்றி நன்றி. அவ்வளவு தூரத்தில் இருந்து கண்டம் விட்டு கண்டம் இருந்தாலும் இந்த கன்னி தமிழோட இணைந்திருக்கிற பொழுதுகள் மகிழ்ச்சிக்குரியவை. உங்களோட சேர்த்து எல்லோரையும் இந்த நேரத்தில் வாழ்த்திக்கொண்டு அடுத்த கவியை எடுத்து தருவதற்காக சுரேஷ் பாரதி அவர்களை அன்போடு அழைக்கிறேன். வாருங்கள் சுரேஷ். வணக்கம். வணக்கம். அன்னை தமிழையும் வழங்கக்கூடிய ஆசிரியர் தின கவியரங்கின் மரியாதைக்குரிய அம்மா அவர்களுக்கு வணக்கம் சொல்லி இந்த சிறந்த கவிதை வாழ்த்து கவிதையை வரவேற்பு கவிதை வாழ்த்து கவிதையாய் ஐயா வெற்றிநல்லன் அவர்களுக்கும் வணக்கம் சொல்லி தொடங்குகிறேன். அது மட்டுமல்லாமல் வருகை அத்துணை சோதரிகளுக்கும் வணக்கம் சொல்லி தொடங்குகிறேன். அன்போடு அனைத்த சுரேஷ், இணையதளம் கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் கிளியர் இல்லாம இருக்குது. போடுது நெட் போடு. கவிதை மட்டும் வாசிக்க ஒரு இடம் கொடுத்தா நல்லா இருக்கு. இப்போது வாசியுங்கள். சுரேஷ், உங்களுடைய கவிதையை கேட்க ஆவலா இருக்கிறோம். இணையதளத்தை சரி செய்து கொண்டு வருவீர்கள் என்று அன்போடு வேண்டிக் கொள்ளுகிறேன். அடுத்த கவிஞரை நாங்கள் அன்போடு அழைப்போம். பத்மலோஜினி திருச்செந்தூர் செல்வனை அன்போடு அழைக்கிறேன். வாருங்கள். அனைவருக்கும் உற்சாகமான மதிய மாலை வணக்கம். அதே மாதிரி எல்லோருக்குமே வணக்கத்தை கூறிக்கொண்டு என்னுடைய தலைப்பு கற்றல் பாதையின் கதிரவன். அறிவின் அலைகளால் அறிவியலின் எழுச்சி. அறிவின் அலைகளால் அறிவியலில் எழுச்சி. அன்பின் அசைவில் நெஞ்சத்தில் மலர்ச்சி. ஆசானிடம் கற்றதால் வாழ்க்கையில் உயர்ச்சி. ஆசானிடம் கற்றதால் வாழ்க்கையில் உயர்ச்சி. கற்றல் பாதையில் கதிரவனாய் ஆசிரியர்களே.
கற்றல் பாதையில் கதிரவனாய் ஆசிரியர்களே. புத்தகத்தின் பக்கங்கள் பாதையை காட்டும். புத்தகத்தின் பக்கங்கள் பாதையை காட்டும். தடைகளை உடைக்கும் துணிவினை வளர்க்கும். தடைகளை உடைக்கும் துணிவினை வளர்க்கும். கனவுகளை கழியாமல் காத்திடும் தூண்கள். கனவுகளை கழியாமல் காத்திடும் தூண்கள். உழைப்பை கற்றுத்தரும் உன்னத தெய்வங்கள். உழைப்பை கற்றுத்தரும் உன்னத தெய்வங்கள். கரும்பலகையில் எழுதிய ஒவ்வொன்றும் மாணவனின் மனதினிலே. கரும்பலகையில் எழுதிய ஒவ்வொன்றும் மாணவனின் மனதினிலே. விதைகளை மாணவனின் உள்ளத்தில் விதைத்தவர்கள். விதைகளை மாணவனின் உள்ளத்தில் விதைத்தவர்கள். துளி துளியாய் கற்றுக் கொடுத்த புனிதர்கள். துளி துளியாய் கற்றுக் கொடுத்த புனிதர்கள். கடலாய் பெருகி சாதனையை காட்டியவர்கள். எண்ணங்களை தீப்பொறியால் ஏற்றிய உத்தமர்கள். எண்ணங்களை தீப்பொறியால் ஏற்றிய உத்தமர்கள். கனவுகளில் பறக்க சிறகுகள் தந்தவர்கள். கனவுகளில் பறக்க சிறகுகள் தந்தவர்கள். இருளை நீக்கிய மனித குல தெய்வங்கள். இருளை நீக்கிய மனித குல தெய்வங்கள். நினைவு கூறுகிறேன் கவியரங்கில் என் ஆசிரியர்களை. நினைவு கூறுகிறேன் கவியரங்கில் என் ஆசிரியர்களை. இச்சந்தர்ப்பத்தை தந்த நகுலா டீச்சர் உங்களுக்கும் TSSL நிறுவனத்துக்கும் நன்றி கூறி அனைவர்களுக்கும் ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க மிக்க நன்றி. கற்றல் பாதையின் கதிரவன் இந்த தலைப்பு உண்மையிலேயே எல்லோரும் எடுத்து எழுத வைக்கக்கூடிய ஒரு தலைப்பாகத்தான் எனக்கு தெரியல. சும்மா பார்த்தேன் ஒரு கதிரவனை எங்களுக்கு உதாரணமாக கொள்வேன். அந்த கற்றல் பாதையில் வந்த கதிரவனாக என் ஆசான்களை நினைத்தால் எப்படி இருக்கும் என்று எனக்கு ஒரு கற்பனை இருந்தது. ஆனா உண்மையிலேயே செதுக்கி இருக்கிறார். எல்லோருக்குமே சிறப்பு வாழ்த்துக்கள். அழகாக சொன்னீர்கள். அறிவின் அலைகளால், அதாவது கல்வி அறிவு இல்லாவிட்டால் மனிதனால் வாழ முடியாது. அந்த அறிவின் அலைகளால் அறிவியல் எழுச்சி வந்தது இக்காலம். அதனால் தான் இணையத்தில் இன்று நாம் எல்லோரும் சந்திக்கின்ற மெய் நிகர் வழி கவி அரங்கமாகவே ஒரு அரங்கம் இருக்கின்றது. அறிவியல் சூழலில் எமக்கு அறிவியலை ஊட்டி அதே நேரம் வாழ்க்கையின் உயர்ச்சிக்கு வழிவகுத்த அந்த ஆசான்கள் கற்றல் பாதையின் கதிரவன் தானே என்பதை நிச்சயமாக உணர்த்தியது. பார்க்கும் இடமெங்கும் நீக்கமற நூல்கள், அதாவது புத்தகங்கள் பக்கமாக இருக்கக்கூடியதும் தடைகளை உடைத்து விடைகளை பெறக்கூடிய எண்ணத்தை உருவாக்கக்கூடிய நிலை ஒரு ஆசானுக்குத்தான் இருக்கும். ஆகவே உழைப்பை கற்றுத்தரும் உன்னத கல்வியை விதைத்த விதைகளாகவும் மாணவனுக்கு விதைகளாகவும் இருந்தது அந்த கல்வி என்றால் மிகையாகாது. அதனால் துளி துளியாக சேகரித்த அத்தனை தேடல்களையும் நாங்கள் கடலின் பெருக்காக சாதனையாளர்களாக ஒவ்வொரு எண்ணத்தின் தீப்பொறிகளாக அந்த தீப்பொறிகள் ஒவ்வொன்றையும் ஏற்றி வைத்து சிகரத்தில் ஏற்றிய அகரம் தந்த அந்த ஆசிரியனை நினைவு கூர்ந்த இந்த கவிதை மிகச் சிறப்பாக இருந்தது. வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள் பத்மரோஜினி. நன்றி. சரி சரியா, நானும் விட வருகிறேன். போயிட்டு வாங்க. அவசரம் என்றால் நீங்கள் விட வருங்கள். அடுத்த கவிஞரை எடுக்கின்றேன். அடுத்த கவிஞர் நாங்கள் ராஜேந்திரத்தை அழைத்துக் கொள்வோம். வணக்கம் ராஜேந்திரன். காணவில்லையே. கீதா வாருங்கள். கீதா, பிரான்ஸ் நாட்டிலிருந்து கீதா அவர்கள் இன்று புதியவராக இன்றைய கவியரங்கத்தில் இணைந்து கொள்ளுகிறார் TSSL ஊடாக. வணக்கம் கீதா, வாருங்கள். கீதா கேக்குதா? மைக்க எடுங்க. உங்களோட மைக்க ஒன் பண்ணிட்டு பேசுங்க. கீதா, மைக்க ஒன் பண்ணுங்க.
மைக்கு மியூட்ல இருக்குங்கம்மா, மியூட்ல இருக்கு. மியூட் எடுத்துட்டு பேசுங்க. மியூட் எடுத்துட்டு பேசுங்க. அவருக்கு தெரியல போல. ரைட். இப்ப சரி கீதா. கேக்குதா? எல்லாருக்கும் கேக்குதா? கேக்குது. நல்லா கேக்குது. சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம். ம். TSS செல்ம வழங்கும் ஆசிரியர் தின வாழ்த்துக்கள் அனைவருக்கும். நன்றி நன்றி. தலைப்பு கற்றல் பாதையின் கதிரவன் ஆசிரியர். இந்த தலைப்பு தான் நான் எடுத்திருக்கிறேன். ஓகே. குரு வணக்கம். தொண்டு செய்யவே பிறந்தார் கவியரசர் பண்டை தமிழின் புகழ். பாட்டரசர் வாழ்க, பைந்தமிழ் வளர்க. நகுலா சிவநாதன் அவர்களுக்கு எனது நன்றி கலந்த மகிழ்ச்சியை தெரிவிக்கிறேன். பட்டம் வென்ற பாவலர் மணியே, வட்ட நிலா போல் ஒளிரும் அழகே. நகுலா சிவநாதன் நல்ல தொண்டினை மிகுந்த மகிழ்வோடு வாழ்த்துவோம் யாமே. நன்றி நன்றி. குரு வணக்கம். வள்ளலார். பசித்திரு விழித்திரு பாங்குற விதியே, கசிந்திடும் மனதின் காட்டும் கருணை. தனித்திரு தவத்திரு தருணையின் தோன்றலே, பணிந்தோம் நின்றால் பரமனின் உருவே. கற்றல் பாதையின் கதிரவன் ஆசிரியர். அக்பர். கற்க கசடர கடமை காப்போம், சற்றும் தயக்கமற சான்றாய் வாழ்வோம். நடைமுறை வாழ்வின் நல்ல வழக்கம், கடைபிடித்த குழந்தை கற்பதனாலே. அன்னையரே முதலாசான் அனைவருக்கும். முன்னை வினையை முறித்திடுவோம் வெற்றி கண்டிடவே, ஓதுக கண்ணல் தமிழை. அச்சமதை போக்கி ஐயமற வாழ்ந்திடவே, நிச்சயமாய் சொல்வோம் நம் கல்வி. அச்சமதை போக்கி ஐயமற வாழ்ந்திடவே, நிச்சயமாய் சொல்வோம் நம் கல்வி. கதிரவனாய் ஒளி வீச குருவாக வந்தவரே, சதியெல்லாம் முறியடித்து செகத்தினில் நின்றவர். வீரத்தை விளைவிக்கும் வெற்றிகளை குவித்திடுமே, தீரத்தை உடையவர் தெல்லு தமிழ் ஆசிரியர். சரியான பாதைகளை முன்னெடுத்து அறியாமை போக்கியே ஆன்றோராய் ஆக்குபவர். சரியான பாதைகளை தவறாமல் முன்னெடுத்து அறியாமை போக்கியே ஆன்றோராய் ஆக்குபவர். செங்கதிராய் ஒளி வீச செய்திடுவாய் நம்மாசான், எங்கும் புகழ்மணக்க இன்தமிழே ஓதுபவர். கற்றல் பாதையின் கதிரவனாம் ஆசிரியர், வற்றா வளமாம் வளர்ந்திடுமே நற்சிந்தை. கற்றல் பாதையின் கதிரவனாம் ஆசிரியர், வற்றா வளமாம் வளர்ந்திடுமே நம் சிந்தை. பாட்டரசர் வாழ்க, பைந்தமிழ் வாழ்க. பாட்டரசர் பாரதிதாசன் வாழ்க, நாட்டினில் பைந்தமிழ் வளர்க வெல்க. நன்றி நன்றி. வணக்கம். பாட்டரசரின் மாணவியாக அவருடைய பைந்தமிழை செந்தமிழாய் குழைத்து தந்த கவிதை. சிறப்பு. தலைப்பு கற்றல் பாதையின் கதிரவன். கற்ற கசடர கற்றவை கற்றவின் நிற்க அதற்கு தக என்று பாடிய வள்ளுவரை நினைக்கும் போது அந்த கற்க கசடர நாங்கள் பார்க்கல மாசற கற்று அந்த கல்விக்கு ஏற்ற மாதிரி ஒழுக்கமாக நடக்க வேண்டும் என்பதை அந்த வகையில் நீங்கள் அழகாக கற்க கசடர கடமையை காப்போம் என்று அந்த பாட்டரசரை நினைவு கூர்ந்து ஆரம்பித்திருக்கிறீர்கள். நடைமுறை வாழ்வின் நற்பழக்கம் ஊட்டுபவர் ஆசிரியர். முன்வினை அத்தனையும் அகற்றி ஒளி போல கல்வியை ஊட்டுபவரும் ஆசிரியர். அவர் எப்படி ஊட்டி இருக்கிறார் என்றால், அச்சமின்றி அச்சமதை போக்கி ஐயம் உறாமல் வாழ கற்றுக் கொடுத்தவர் அந்த ஆசான். ஆகவே அந்த ஆசானை கதிரவனை உருவாக அந்த கதிரவனே உருபோல வந்த அந்த ஆசானின் வீரத்தை போற்றி சரியான பாதையில் தவறாமல் எடுக்க வைக்க தந்த கல்வியை நினைத்து பார்க்கையில் அது செங்கதிராகவும் செழுந்தமிழாகவும் முந்தை வினைகள் அகற்றிய முத்தமிழாகவும் அவருக்கு கிடைத்ததில் மட்டற்ற மகிழ்ச்சி
வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள் கீதா. நன்றி. எல்லா புகழும் பாட்டரசருக்கு சேரட்டும். சரி, அடுத்த கவிதையை எடுத்து தர சுரேஷ், நீங்கள் ரெடியா? வாருங்கள் சுரேஷ். அன்னை தமிழையும் அருமை பாரதியையும் முதலில் வணங்கி தொலைக்காட்சி நடத்தக்கூடிய தலைவர் அவர்களுக்கும் வரவேற்புரை பாவாக வழங்கிய முனைவர் அவர்களுக்கும் வருகை தந்து ஆசிரியர் தினத்தை மேலும் சிறப்புற செய்த அத்துணை பெருந்தகைகளுக்கும் ஆசிரியர் தின வாழ்த்துக்களை தொடங்குகிறேன். நான் எடுத்த தலைப்பும் கற்றல் பாதையில் கதிரவன். ஆதவன் அன்போடு புவிதனை அணைத்திட ஆவலாய் கதிரெனும் கரமதில் மணித்துளி அறிவதை ஆகுமா மணித்துளி எட்டெனும் அறிவதை பட்டன உணர்த்திய அறிவியலாளரும் திரும்பிய புறமெல்லாம் மண்ணிலே தென்படும் ஆசானை அதனிலும் விரைவன பகிருவார். திரும்பிய புறமெல்லாம் மண்ணிலே தென்படும் ஆசானை அதனிலும் விரைவன பகிருவார். அவனியில் கதிரவன் போலொரு பெருமிதம் வலுவுடன் அடித்தளம் எழுப்புதல் புதுவிதம். கவனினி அவர் பணி அறப்பணி ஆதலால் காசினி முழுவதும் அவரிட்ட விதைகளால் நேயமாய் பசிப்பினி தீர்த்தலும் இன்னுமாய் நீள்கிற பட்டியல் வான்தொடும் நம்புக. ஆயிரம் உறவெனும் கூடுகள் அவற்றிலே நாமெல்லாம் கழித்தனர் பொழுதுகள். செய்வதும் வளர்வதும் அவரவர் பாடுகள் தேட கிடைத்ததில் நிறைவிலை ஆயினும் வகுப்பறை கூடதில் அறிவுசார் உறவுகள் வார்த்தது இணைத்தது ஆசிரியர் எண்ணுக. அவரிலை அவரது பணிகளில் தவறுதல் அமைதிக்கு இடமில்லை ஆளால் அரசுகள். அவரிலை அவரது பணிகளில் தவறுதல் அமைதிக்கு இடமில்லை ஆதலால் அரசுகள். மொழிவதிலும் முதலென கருதினால் முயலுவார் இன்னமும் பெருமித மாணவர் பருகவே தருகுவார் பாலதில் உறைந்திடும் ஞானமே உணர்வெனில் நாமெல்லாம் எண்ணுவோம் என வலியுறுத்தும் கவிஞர் சா. சுரேஷ் பாரதி கும்மிடிப்பூண்டி. ஆசிரியர்கள் எவ்விடத்தும் போற்றுவோம் இவ்விடத்தும். நன்றி, வணக்கம். இவ்விடம் போற்றிய ஆசான்களை இங்கிதமாய் நன்றிதனை பகிர்ந்து ஆக்கிய கவிதை அற்புதமாய் பொற்பதமாய் எமக்கும் அமைந்தது. கற்றல் பாதையின் கதிரவன் சுரேஷ் கொண்டு வந்த தலைப்பு ஆதவன் அன்போடு புவிதனை அழைத்திட. ஆதவன் என்பதை அதுவும் ஒரு கதிரவனுக்குரிய ஒரு பேர் தான். ஆதவன் அன்போடு அழைத்திட புவிதனை அழைத்திட. அந்த பூமிக்கும் வானத்துக்கும் இடையில் உள்ள கவர்ச்சியை நாங்கள் பார்க்கும்போது அது சாதாரணம் அல்ல. அங்கு மழை பெய்ய இங்கு நிலம் வளர்ச்சி அடையக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அதாவது வளர்ச்சி என்றால் செழிப்பு அடையக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. ஆகவே அது விண்ணும் மண்ணும் காதலோடு இணைவான ஒன்றுதான். ஆகவே அப்படித்தான் அவர் நினைத்து பார்க்கையில் எனக்குள் எண்ணம் உருவாகிறது. ஆகுமாம் மணித்துளிகள் பட்டனவே திரும்பியது அகமாக புறமாக அந்த ஆசிரியரின் நினைவுதான். கவனி நீ அவரை கதிரவன் எப்படி சுழல்கின்றானோ அப்படி எங்கள் காலத்தோட சேர்ந்து உலவக்கூடியவர் அந்த ஆசான் தான். நேசமான பசிப்பிணி நீள்தரும் பட்டியல் நீண்டதொரு பட்டியலாக இருந்தாலும் அந்த பட்டியலும் பட்டினியும் விட்டினி நீங்க கல்வி என்ற சொத்து உனக்கு அழியாத செல்வமாயிருந்தால் அவனியில் உழைப்பு உனக்கேது. அவர் செய்வதும் செயலும் அவனவன் வினையாக இருந்தாலும் அந்த செய்வதை ஆக்குறதும் செய்வதை இன்னும் மேல்நிலையாக்குவதும் அது ஆசிரியனின் கடமையாகத்தான் இருக்கின்றது. ஆகவே அறிவியல் சால் உறவுகளையும் அன்போடு அணைப்பதும் வகுப்பறை கூடமதில் வண்ணமாய் ஆசிரியர் ஒளி போல சொல்வதை மதிமுகமாக கேட்ட ஞாபகங்களும் அவர் நிலை அணிக்கு மொழிவதும் முதல்வதும். இறுதி வார்த்தைகளை மீண்டும் எனக்கு ஒரு சொல்லுங்கள் பார்ப்போம்.
நல்லா இருந்தது. அவர் நிலை கணிப்பதும் மொழிவதும் முதல்வதும் அவனே என்ற அந்த வார்த்தை எனக்கு பிடித்து கொண்டது. ஆனால் அத்தனையுமே லவக்கண்டு பிடிக்க முடியவில்லை. இல்ல மைக் அன்மியூட் பண்ணுங்க, மியூட் பண்ணுங்க. சாரி, மியூட்ல இருக்கு. ஓகே, சரி. ஆதவன் ஒளி பூமியை தழுவ 8 நிமிடம் ஆகிறது. அதுதான் என்னுடைய செய்தி. 8 நிமிடம். அதை விட விரைவாக ஆசிரியர் அணைக்கிறார். அதுதான் முதல்ல ஆரம்பிச்சது. கடைசியில அரசுக்கு சொல்றேன். அவர் இல்லை, அவரது பணிகளில் தவறுதல். அவர் இல்லை, அவரது பணிகளில் தவறுதல். அமைதிக்கு இடமில்லை, ஆதலால் அரசுகள் மொழிவது யாவரும் முதலென கருதினால் முயலுவார் இன்னமும் பெருமிதமானவர். அருகவே தருகுவார் பால் அதில் உறைந்திடும் ஞானமே உணர்வெனில் நாமெல்லாம் எண்ணுவோம். அரசு அவர்களுக்கு முதல்ல நினைக்கணும். அவங்கள அப்படி நினைச்சா இன்னமும் மகிழ்வாக அவர்கள் ஞானப்பாலை மாணவர் முன்ன தருகுவார். நாமெல்லாம் எண்ணுவோம். மொழிவதும் முதல். ஆமா, அருமையாக இருந்தது. அற்புதமான ஒரு கவிதை. என்றால் உங்களோட இணையதள இதால சரியாக சில வரிகள் எங்களுக்கு கிடைக்க முடியாமல் இருந்தது. இருந்தாலும் அந்த ஞானமான உணர்விலே பருகும் வேராய் பண்போடு தந்த கவிதை பலவித சிந்தனைகளை அறிவியல் ரீதியாக காட்டியது. அதாவது பூமியிலிருந்து சூரிய ஒளி வானில் இருந்து சூரிய ஒளி பூமிக்கு வர 8 நிமிடம் ஆகும் என்பது விஞ்ஞானத்தின் ஒரு கண்டுபிடிப்பு தான். அது உண்மையும் தான். இப்பொழுது அதைத்தான் நாங்களும் பாவிக்கின்றோம். ஆகவே அந்த அறிவியலையும் அரசியலையும் அந்த மொழியியலையும் ஊட்டிய அந்த கவிதை சிறப்பாக இருந்தது. வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள் சுரேஷ். அடுத்து நாங்கள் இறுதி நேராக அழைக்க போகின்றோம் கோவிகை கோவி அவர்களை. வாருங்கள் கோவிகை. அதற்கு முதல் வெற்றி நிலவனோட நாங்கள் இறுதி கவிஞராக எடுத்துக் கொள்ளுகிறோம். கோவி, வாருங்கள். கவியரங்கை ஒழுங்கமைத்த TSSL நிறுவனம் மற்றும் கவியரங்க தலைவி புன்னகை பூவரசி நகுலா சிவநாதன், அரங்கை நிறைத்திருக்கும் என் சக கவி உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய பொன்மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இத்தகையதொரு நல்ல பொழுதிலே என்னை கற்பித்த, நான் வளரவும் வாழவும் இன்று வரை என்னை வழிநடத்தி கொண்டிருக்கிற ஆசான்களாய் வழிகாட்டிகளாய் இருக்கிற அத்தனை பேருக்கும் என்னுடைய முதல் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு என் கவிக்குள் நுழைகிறேன். பேரறிவின் ஆளுமை சுடராம் எம் ஆசான்கள். பேரறிவின் ஆளுமை சுடராம் எம் ஆசான்கள். பள்ளி வாழ்விலே துள்ளி நிற்கையிலே அள்ளி அணைக்கின்ற உள்ளம் எம் ஆசான்கள். கல்விக்கடலிலே கலந்து மகிழ்கையில் ஆளுமை வந்திடவே அத்திவாரமிடுவோர் ஆசான்களே. ஆளுமை எமக்கு வந்திடவே அத்திவாரமிடுவோரும் எம் ஆசான்களே. உயர்ந்து நாம் சிறக்கையில் நிமிர்ந்து உலகம் பார்க்கையில் அன்னை தந்தைக்கு நிகராய் மகிழ்வோரும் ஆசிரியர்களே. பண்பும் ஒழுக்கமும் பற்றும் பாசமும் எம்மிடை வளர உரமிடுவோர் எம் ஆசான்களே. ஆசான்கள் எம் அறிவு கண்டிறப்போர், அவர்கள் வரைந்து வைத்த ஓவியத்தின் சிறகுகளே நாங்கள். அகரம் தொடங்கி ஆய்வின் கணைவரை அத்தனையும் எமக்கு அள்ளித்தருவோரும் ஆசான்களே. ஆசிரியர் வார்த்தைகளோ அகம் நிறைக்கிறது, அதுவே வாழ்வை உயர்த்துகிறது. ஆளுமை சுடர்களாம் ஆசிரியர்கள், அவர் வழி நடத்தலே வாழ்வின் சிறப்பு. காகித கட்டுக்களை ஆயுத கட்டாக நாம் உணர
காகிதக் கட்டுகளை ஆயுதக்கட்டாக நாம் உணர அரும்பாதை அமைத்தோரும் எம் ஆசான்களே. அரும்பாதை அமைப்போரும் எம் ஆசான்களே. சத்திய வழியை சித்தத்தில் நிறைக்க, சத்திய வழியை சித்தத்தில் நிறைக்க, கண்மலை தன்னில் ஜோதியாய் நிலைக்க, கண்மலை தன்னில் ஜோதியாய் நிலைக்க, அத்துணை எல்லாம் யாரென்றால் ஆசான்களே. அத்துணை எல்லாம் யாரென்றால் ஆசான்களே. அவனியில் என்றும் ஆளுமை சுடராய் தான் உயர்ந்து நிற்போர், அவனியில் என்றும் ஆளுமை சுடராய் தான் உயர்ந்து நிற்போர் எம் ஆசான்களே என்றுரைத்து என் கவியை நிறைவு செய்கிறேன். எம் ஆசான்களே என்றுரைத்து என் கவியை நிறைவு செய்கிறேன். நன்றி. நன்றி, நன்றியா. எத்துணை இருந்தாலும் அத்துணை அந்த ஆசான்களைத்தான் சென்று சேரும் என்பது உண்மை. பெற்றோர்கள் வளர்ப்பு மட்டும்தான் வளர்த்து விட்டார்கள். ஆனால் பேணி எம்மை உயர்ந்ததாக ஆக்குவது அந்த ஆசிரியனின் கடன்தான். அந்த வகையில் நீங்கள் அறிவின் ஆளுமை சுடர் ஆசான்கள் என்று அழகாக கொண்டு வந்திருக்கிறீர்கள். பள்ளி வாழ்க்கை, துள்ளி ஓடிய நினைவுகள், அந்த துள்ளி ஓடுகையிலும் அணைக்கும் ஆசான்களை நினைத்து பார்க்க வைத்த கவிதையாக உங்கள் கவிதை அமைந்தது. கல்வி கடலில் அத்திவாரங்களாக எமக்கு இருந்ததையும் உயர்ந்து நாம் சிறக்க அன்னை தந்த அன்னை, அதாவது அன்னை தமிழை அள்ளித்தந்த நிகரான அந்த ஆசிரியர்களை, பண்பும் ஒழுக்கமும் உரமிட வைத்தவர்களை எண்ணி பார்க்கையில் எத்தனை இன்பம், எண்ணி பார்க்கையில் எத்தனை இன்பம். ஆசைகளை அதாவது ஆசைகளை அறிவு கண்களால் திறக்க வைத்தவர்கள். எங்களுக்கு ஒரு ஆசை இருக்கலாம், துறை சார்ந்த ஆசை கூட எத்தனை பேருக்கு இருக்கலாம். அந்த ஆசைகளை கூட அவர்கள் அறிவு கண்களால் எம்மை திறந்தவர்களாக இருந்தவர்கள். அகரம் தொடங்கி சிகரம் ஏற்றி வைத்து சிம்மாசனத்தில் கூட உட்கார வைத்தவர்கள் ஆசிரியர்கள் என்றால் மிகையாகாது. அந்த ஆசிரியர்களின் வார்த்தையில் தான் அத்தனை அகம் கூட நிறைந்திருக்கும் என்று அழகாக சொன்னீர்கள். ஆளுமை சுடர், காகித கட்டுக்கள், கட்டுக்களாய் புத்தகங்கள், புத்தகங்களாய் ஏடுகளாய் புத்தகங்கள், எண்ணி பார்த்தாலும் திண்ணிய அந்த நினைவுகள் இன்னும் நெஞ்சிலே சுடராக ஒளிர்ந்து கொண்டே இருக்கின்றது. சத்திய வழியில் நித்தியமாய் தந்த அந்த அறிவு சுடர்களை சிந்திக்கும் போது எத்துணை இன்பம் என் மனதில். அத்தனையும் அவனியில் ஆளுமை தந்த அந்த ஆசிரியர்களுக்கே சொந்தம் என அற்புதமாய் பகிர்ந்த உங்கள் கவிதை சிறப்பாக அமைந்தது. வாழ்த்துக்கள். அருமையான சொற்கள், அற்புதமான ஓட்டம். எதுக மோனை குலைந்து விளையாடிய கவியாக உங்கள் கவி பரிணமித்தது. வாழ்த்துக்கள். நன்றி. ஆம், நிறைவு கவியாக எங்கள் முனைவர் வெற்றி நிலவன் அவர்கள் பற்றி தமிழோடு அந்த நினைவுகளை எப்படி பார்க்கிறோம். மாநில கல்லூரியின் கால்கள் பதிந்த அந்த சுவடுகளாக அவருடைய கன்னி தமிழோடு அந்த பேராசன்களை நிறைவு கூறும் அந்த கவிதைக்கு சொந்தக்காரர் முனைவர் வெற்றி நிலவன் அவர்களை பற்றி அவருடைய கவிதையை கேட்போம். பாருங்கள். வணக்கம் முனைவரே. வணக்கம் சகோதரரே. கேட்குதுங்களா சகோதரரே? கேக்குது. வாருங்கள். மகிழ்ச்சி. இடையில ஒரு அழைப்பு வந்துருச்சு, அதனால இடையில பேசுனது கேட்கல, வேற ஒண்ணும் இல்லைங்க. சரி. TSSL ஜெர்மனி சிறப்பாக ஆசிரியருக்காக முன்னெடுக்கின்ற பன்னாட்டு கவியரங்கில் பங்கேற்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சியினை முதலிலே தெரிவிக்கின்றேன். 61ஆம் கவிதையை ஆசிரியருக்காக ஒதுக்கியமைக்காக என்னுடைய வணக்கத்தை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. இந்த கவியரங்கினை, ஆசிரியர் கவியரங்கினை ஒரு ஆசிரியரே தலைமை வைத்து நடத்துவதிலும் எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அந்த வகையிலே ஆசிரியர்களும் நிறைந்திருக்கக்கூடிய இந்த அரங்கத்தில் இருந்து அன்பு சகோதரி நகுலா சிவநாதன் அவர்களுக்கு எங்கள் அன்பு தலைமைக்கு வணக்கத்தை தெரிவித்து கவிதைக்குள்ளாக நுழைகிறேன். அறிவின் ஆளுமை சுடர் ஆசிரியர்கள் என்னும் பொருண்மையிலே என்னுடைய கவிதை. பள்ளிக்கு போகாமல் பாசாங்கு செய்கையில், நான் பள்ளிக்கு போகாமல் பாசாங்கு செய்கையில் கையிலே கோல் எடுத்து நைய புடைப்பது போல் சத்தமாய் கத்தி மிரட்டிய என் அண்ணன் தான் முதல் ஆசிரியர் எனக்கு. நெல்லில் பெயர் எழுத கையை பிடித்த
நெல்லில் பெயர் எழுத கையை பிடித்த எங்கள் தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர், முறையாக அமைந்திட்ட முதல் ஆசிரியர். அதனால் அவரை முதலில் வணங்குகிறேன். அகரத்தை தலைகீழாக எழுதி வைக்க, சிலேட்டில் அகரத்தை தலைகீழாக எழுதி வைக்க ஆசைய அருகே அழைத்து மேசை மீதேற்றி நைய புடைத்த மீசை சுப்பிரமணியன் அடுத்த ஆசிரியர். எழுத்து அழகானதற்கு அவரே காரணம். 10ஆம் வகுப்பினை பயின்ற பொழுதினில் தத்தி நடந்து வந்து 10ஆம் வகுப்பு படிக்கும் பொழுதினில் தத்தி வகுப்பிற்கு வந்து முத்தாக தமிழினை படிப்பித்த திருநாவுக்கரசர் தான் எந்தன் உணர்வை தொட்டவர். அதனால் அவருக்கு எந்தன் தமிழ் வணக்கம். 11 செல்கையில் ஆங்கிலம் பயிற்றுவித்த பாங்குடன் வந்திட்ட ஆசிரியர் அம்பலவாணர். ஆங்கில பயத்தை அவரே போக்கினார். எல்லாவற்றையும் எளிமையாய் சொல்லி நல்ல பிள்ளையாய் எங்களை மாற்றினார். அதனால் அவருக்கும் வணக்கம். எல்லாவற்றையும் எளிதாய் சொல்லி நல்ல பிள்ளையாய் மாற்றினார். அவருக்கும் எந்தன் இனிய வணக்கம். கல்லூரி செல்கையில் எங்கள் துறையின் தலைவராயிருந்த பைந்தமிழ் விரிசை இருளங்குமரனார் அவர்கள் தூய தமிழ் பேசி மகிழ்ந்த ஆங்கில பட்டதாரி ஆவார். நல்ல மொழிபெயர்ப்பாளரும் ஆவார். அதனால் அவருக்கும் என் வணக்கம். தமிழின்பால் ஈர்ப்பு வர அவரே முதல் காரணம். அதெல்லாம் வணங்குகிறேன். ஆராய்ச்சி செய்திட முனைகையில் திசையினை கைகாட்டி வழிகாட்டிய குணசேகரன் எந்த நெறியாளர் முனைவர் ஆனது அவரால் வாய்த்ததே எனக்கு. அதனால் அவருக்கும் எந்த வணக்கம். இப்படியாக 20 பேரை நான் ஆசிரியராக கொண்டிருக்கிறேன். என்றாலும் காலம் இடம் கொடுக்காது என்பதனால் முக்கியமானவர்களை சொல்லி இந்த அரங்கினில் முடிக்கிறேன். ஆனாலும் கவிதை அரங்குகளிலே எங்களுக்கு வாய்ப்பளித்து கவிதைகளை படிப்பிக்கின்ற எங்களுடைய நகலாவும் என்னுடைய ஆசிரியர் தான் என்பதை சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. மிக சிறப்பாக இருந்தது. அதாவது ஆண்டு 1 இருந்து கல்லூரி மட்டும் அந்த ஆசான்களை நினைவு கூர்ந்திருக்கிறீர்கள். எங்களுக்கும் இப்படி ஒரு எண்ணத்தை உருவாக்கினது. நாங்கள் இல்லாவிட்டால் இடைவிட்ட ஆசிரியர்களைத்தான் நினைத்துக் கொள்வோம். 1ஆம் வகுப்பில் ஒரு ஆசிரியர் அல்லது 5ஆம் வகுப்பில் ஒரு ஆசிரியர், எங்கள் மனங்கவர்ந்த ஒரு ஆசிரியர் என்று எடுப்போம். ஆனால் நீங்கள் அத்தனையிலுமே அந்த ஒவ்வொரு ஆசிரியரும் ஏதோ ஒன்றை தந்துவிட்டு செல்லுகின்றார்கள் என்பதுதான் தெரிந்தது. அந்த அஞ்சலோட்ட தடியை உங்கள் ஒவ்வொரு ஆசிரியரும் ஏதோ ஒரு வகையில் தந்திருக்கிறார்கள் என்பதை. பள்ளிக்கு போகாமல் பாசாங்கு செய்தது அன்றைய காலம். ஒழித்திருக்கிறது. என்னுடைய காலத்தில் எனக்கு விருப்பம், ஆதலால் நான் ஒழிக்கவும் இல்லை, பாசாங்கு செய்யவும் இல்லை, போயிட்டேன். ஆனால் முனைவர் பாசாங்கு செய்தாலும் என்று பார்வோற்றும் ஒரு பேராசானாய் இருக்கிறார் என்றால் உண்மையிலேயே மகிழ்ச்சிக்குரியது அந்த அண்ணனுக்குத்தான் சொல்ல வேணும். நன்றி. ஏனென்றால் கையிலே கோல் எடுத்து என் அண்ணன் முதல் அடியை கோல் எடுத்து பாடசாலைக்கு போன்று துரத்திய அந்த ஞாபகம் என்று அது ஒரு விருட்சமானதும் உண்மைதான். நெல்லிலே பெயர் எழுத அன்று அகரம் எழுதியது நெல்லு, ஆனால் நாங்களோ அகரம் எழுதியது அரிசி. ஆகவே நெல்லிலே எழுதிய முனைவர் அந்த 1ஆம் ஆண்டு பள்ளி ஆசிரியரை நினைவு கூர்ந்தது மிக மிக மகிழ்ச்சி. அகரத்தை தலைகீழாக எழுதி வச்சு மீசை ஆசிரியர் சுப்பிரமணியம் மீண்டும் நேராக ஆக்கி கொடுத்தார் அல்லவா. அதனால் எழுத்து அப்பப்போ வளர்ந்ததும் ஒன்றுதான்.
எழுத்து அழகாக வளர அவரே காரணம் என்றீர். 10ஆம் வகுப்பில் தத்தி தத்தி தளிர் நடை போட்டு 10ஐ எட்டி பருவமாய் வரும்போது அவரும் தமிழுக்கு சிகரம் ஆனவராய். 11ஆம் ஆண்டு ஆங்கிலத்தை இன்னொரு மொழியாக கற்க சொல்லி வாக்களித்த அம்பலவாணர் ஆங்கில ஆசிரியரும் அவரே. அதாவது தமிங்கிலம் இல்லாமல் ஆங்கிலம் மட்டும் கற்பித்தாரே, அதுவே பெருமையமாக்கும். கல்லூரி செல்கையிலும் வந்த பைந்தமிழ் ஆசிரியர் அருட்குமாரன் தூய தமிழ் மொழியை தூய தமிழ் பற்றாளராய் ஆக்கி வைத்த பெருமையும் அவருக்குரியதோ. ஏனென்றால் தமிழ் பால் உங்களை ஈர்த்தவரும் அவர் என்று அன்பொழுக சொன்னீர்கள். ஆராய்ச்சி செய்திட அந்த அதாவது நீங்கள் கல்லூரியில் ஆராய்ச்சி செய்திட கண்ணனவே உங்களை போற்றி வளர்த்தார் குணசேகரன். ஆகவே முனைவர் ஆனதும் இப்படியா 20 பேரை இங்கிதமாய் தந்து வாசித்த கவிதை அற்புதமாய் இருந்தது. அது நகைச்சுவை அல்ல, நன்றாக அந்த காலங்களை நினைவுபடுத்தி சென்று அந்த ஆசான்களை வாழ வைத்த ஒரு கவிதையாகத்தான் நான் பார்க்கின்றேன். ஆகவே இருக்கும்போது அந்த ஆசான்களை இன்பமுடன் வாழ்த்தி அந்த குருக்களை அந்த தருக்களாகவும் அதே நேரம் இறைவன்பால் அவர்களிடம் நாங்கள் ஒப்படைக்கின்றோம் எங்கள் காணிக்கைகளை. இணைய அரங்கிலே நகுலா சிவநாதன் அவர்கள் எங்களுக்கு ஆசிரியர் சொன்ன எனக்கு அதை சொல்லுங்க. ஆமா, இணைய வழியில் இங்கிதமாக இப்படி பேசிக் கொள்வதில் எல்லோரும் ஆசிரியர்களாக எங்களுக்கு இருக்கிறார்கள். அதனால் முனைவர் முதல் நிலை, அடுத்த நிலைதான் நாங்களாக இருக்கும். ஆகவே அந்த வகையில் எங்களையும் நினைவு கூர்ந்ததில் இன்பமுடன் மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொண்டு, அது எப்படி என்றால் காலம் கடந்தாவது கன்னித்தமிழோடு ஒன்று இருக்கின்ற அந்த செயற்பாடுகளை பார்க்கும்போது அந்த ஆசான்களை நினைவு கூர்ந்தது எல்லா கவிதைகளையும் விட ஒரு அற்புதமான நினைவு கூறலாக எனக்கு இருந்தது. உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நன்றி நன்றி நன்றி. அடுத்த கவிதையை எடுத்து தருவதற்காக எங்களுக்கு வந்திருக்கிறார் ராஜேந்திரம் அவர்கள். கவிஞரே வாருங்கள், எங்கே உங்கள் கவிதையை கேட்க நாங்கள் ஆவலாக அழைத்தோம். வணக்கம். வணக்கம். என்ன துணக்கம். ஜெர்மனி டிஎஸ்எஸ்எம் அமைப்புக்கும் மிகச்சிறந்த கவிதை நாயகியாக இருக்கிற எங்கள் நகுலா சிவநாதன் அவர்களுக்கும், இங்கே ஆசிரியர் தினத்தினுடைய கவிதை வைத்துக் கொண்டிருக்கிற அனைத்து ஆசிரியர்களுக்கும் ஆசிரியர் தின வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். நான் சென்னையிலிருந்து வரும் வழியிலே கலந்து கொண்டிருக்கிறேன். மகிழ்ச்சி. அக்காவுடைய கவியரங்கத்தை நான் மிஸ் பண்ணவே கூடாது என்பதனால் கவியரங்கத்துக்கு கலந்து கொண்டேன். மிக அருமையான தலைப்பு. ஒரு ஆசிரியர் கவிதை சொல்லாமல் வேற யார் சொல்லுவது? ஒரு ஆசிரியர் தின விழாவிலே அறிவின் ஒளிச்சுடர் ஆசிரியர் என்ற தலைப்பிலே ஒரு சில கவிதை சொல்ல ஆசைப்படுகிறேன். தாயின் கருவறையை விட புனிதமானதாக ஒரு ஆசிரியரின் வகுப்பறை இருக்கிறது. தாயின் கருவறையை விட புனிதமானதாக ஒரு ஆசிரியரின் வகுப்பறை இருக்கிறது. தாயின் கருவறையில் ஒரு குழந்தை மட்டுமே வளர முடியும், ஒரு ஆசிரியரின் வகுப்பறையில் 100 குழந்தைகள் வளர முடியும் என்பதனால் அது புனிதமாகவே இருக்கிறது. அது மட்டுமல்ல, உயர்ந்தவர்கள் பெரியவர்கள் உட்காரவும் சிறியவர்கள் நிற்கவுமாகத்தான் நடைமுறை இருக்கிறது. ஆனால் பெரியவர் நிற்கவும் சிறியவர் அமர்வதும் இருக்கிற வகுப்பறை நடைமுறை அது மாறுபட்டு இருக்கிறது. இது ஒரு ஆசிரியர் இனத்தினுடைய இலக்கணம். அது உட்கார வைத்து பெரியவர்களாக நிற்கிற என் அறிவின் ஒளிச்சுடரைத்தான் இங்கு பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன். இவர்களை நான் ஓடம் என்று அழைப்பேன். இந்த ஓடம் இக்கரை வருவோரை, சாதாரண ஓடம் அல்ல, இக்கரை வருவோரை அக்கறை கொண்டு சேர்க்கும் நல்ல அக்கறையான ஓடம் எங்கள் ஆசிரியர் இனம். இந்த ஓடத்தில் பயணித்த ஒவ்வொருவரையும் சேதாரம் இல்லாமல் கொண்டு சேர்க்க இந்த ஓடங்கள் படும்பாடை ஓடத்தில் பயணிக்கும் உங்களுக்கு தெரிவதுண்டோ என்று என் மாணவரிடத்திலே சொல்ல ஆசைப்படுகிறேன். அதாவது இந்த ஓடம் இக்கரையிலிருந்து அக்கறை மட்டுமே தொட முடியும். ஆனால் இந்த ஓடத்தில் பயணித்த என் மாணவனோ ஆசைப்பட்டால் ஆகாயத்தையுமே தொட முடியும். இது ஒரு அறிவின் ஒளிச்சுடர். இது
ஒரு ஆசிரியர் என்ன செய்வான் தெரியுமா? ஓட்டமும் நடையுமாய் ஓடி வந்து பேருந்து பிடித்து உட்காரும் பொழுது கூட அப்பாடா தன் மாணவனுடைய நினைவுதான் ஒட்டி கொள்ளும். உண்ணும் உண்ணாமலும் சமைத்தும் சமைக்காமலும் பேருந்து பிடிப்பதில் ஒரு நிமிடம் தவறவிட்டால் 100 முறை மணி பார்க்கும் எங்கள் ஆசிரியர் ஓடங்கள். இவன் அறிவின் ஒளிச்சுடர். அவர்கள் ஒவ்வொருவரையும் செதுக்கிக் கொண்டே இருக்கிறார்கள். இவன் செதுக்க செதுக்க சிற்பமாகவே மாறுகிறார்கள் மாணவர்கள். நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் வகுப்பறையை ஆள்வது மட்டும் ஒரு ஆசிரியனுடைய அழகல்ல, மாணவனுடைய இதயத்தை ஆள்பவனே சிறந்த ஆசிரியனாக இருப்பான். மாணவனுடைய இதயத்தை ஆளுகின்ற அறிவின் ஒளிச்சுடர்களாக கற்ற கல்வியை விட, தான் பெற்ற பிள்ளைகளை விட, தன்னிடம் கற்கின்ற குழந்தைகளின் உயர்வுக்காக அறிவின் ஒளிச்சுடர்கள் பிரகாசமாக தன்னுடைய இளைய தலைமுறைகளை வார்ப்பில் வார்த்து கொண்டிருக்கிறார்கள். அறிவின் ஒளிச்சுடர்கள் பிரகாசமான சூரியனாக ஒளி வீசுகிறார்கள் என கூறி என்னுடைய கவியரங்கை நிறைவு செய்கிறேன். நன்றி. பாதையில் நின்றாலும் பக்குவமாய் அந்த ஆசான்களை நினைவு கூர்ந்த இந்த ஆசானுக்கு முதலில் பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். அந்த அறிவின் ஒளிச்சுடர் ஆசான்கள் என்று அழகாக கொண்டு வந்திருக்கிறார். ஒரு வாழ்க்கைன்ற ஒரு பகுதியை பார்த்தா எங்களோட வாழ்க்கையில 2 தான் முக்கியம். ஒன்று கருவறை, 2வது வகுப்பறை. கருவறை குழந்தையை உற்பத்தி செய்யும், வகுப்பறை மாணவர்களை உற்பத்தி செய்யும். அப்ப இப்படி பார்த்தோம்டா கருவறை ஒரு குழந்தை, ஆனா மாணவர் வகுப்பறையோ 100க்கும் மேற்பட்ட மாணவர்களையும் கொண்ட இருப்பிடமாக இருக்கிறது. ஆகவேதான் அது வாழ்க்கையின் முக்கிய இடங்களாக 2 இடங்களையும் சொல்லுவோம். அந்த வகையில் தாயின் கருவறையை விட ஆசிரியரின் வகுப்பறைதான் சிறந்தது என்பதை ஆணித்தரமாக கூறிய அந்த கவிதையிலே பார்த்தோம். பெரியவர் நிற்கவும் சிறியவர் இருக்கவும் சிந்தை மகிழவும் அங்கு சிந்தித்தலும் அறிவியலும் அற்புதமாக நடைபெற ஒரு கூடமாக இருப்பது வகுப்பறை தான். அங்கு ஓடம் இக்கரையில இருந்து அக்கறைக்கு கொண்டு போவோம், அல்லது அக்கறையிலிருந்து இக்கரைக்கு கொண்டு வருவது ஓடம். ஆனால் ஓடத்துக்குள் உள்ளிருக்கும் மாணவர்களோ ஒளியோடையும் கற்றலோடையும் கசிந்துருகிற கருணையோடையும் ஒழுக்கத்தோடையும் வாழ்பவர்களாக இருப்பதனால் அந்த ஓடத்தில் உள்ள மாணவர்கள் தான் ஒளித்திரையில என்று முன்னோக்கி இருப்பதையும் காணக்கூடியதா இருக்கின்றது. ஓட்டமும் நடையுமாக உட்காராத ஒருவர்களாகத்தான் இன்றைய ஆசிரியர்கள் இருக்கிறோம். ஏனென்றால் ஒரு வகுப்பறையில் நாங்கள் சுற்றி கொண்டே இருப்போம், அங்கே ஓட்டமும் நடையுமாக உட்கார மாட்டோம். அதுவும் தேர்வென்றால் கதிர கிடப்பதே எங்களுக்கு அரிதென்று சொல்லலாம். அப்படியே சுத்தி கொண்டு இருப்பதைத்தான் இவருடைய கவிதையில இருந்து நான் எனக்குள்ள நினைத்து பார்க்கிறேன். உண்ணுவதற்கு 100 முறை இருந்தாலும் உறுதியாக எண்ணுவது அந்த மாணவனைத்தான். காரணம், உண்ணும் போது கூட அந்த மாணவன் நன்றாக கற்றானா என்ற ஒரு கேள்வி அந்த ஆசிரியரின் மனதில் எழுவது உண்டு. செதுக்க செதுக்க சிற்பம் செழிப்பாகும். அதுபோல செதுக்கும் மாணவனோ அவனும் சிந்தையில் தெளிவாவது உண்மைதான். அந்த வகையில் மாணவர்களுடைய இதயத்தை தொட்டவர்கள் ஆளுமையுடைய ஆசிரியர்கள் தான். ஆகவே அந்த ஆசிரியர்கள் இன்றைய தலைமுறையின் ஒரு பிரகாசமான சுடராகவே விளங்குபவர்கள். காரணம், இன்று மாணவனுக்கு கற்பிப்பது மிக கடினம். காலத்தால் முந்திய மாணவர்களுக்கு கற்பிப்பது இலகுவாகும். ஆனால் இன்றைய அறிவியல் சூழலில் மாணவர்கள் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் தேட ஆசிரியரின் வாழ்நாளே போய்விடும். அப்படியாகத்தான் அந்த ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். ஆகவே ஒளியுடைய அந்த அறிவுடைய ஒளி வீசக்கூடிய அந்த ஆசிரியர்கள் என்றும் மனதில் நிற்பவர்கள். அதுபோலத்தான் நாங்களும் ஆசிரியர்களாக இருக்கும்போது அந்த ஒளிமயமான ஒரு எதிர்காலத்தை மாணவர்களுக்கு ஊட்டுகிறோம் அல்லவா? அந்த வகையில் அவர் தன்னுடைய ஆசிரியர்களை நினைவு கூர்ந்து அக்கறை இக்கரை எக்கரை சென்றாலும் அந்த அறிவு சுடர்களை அன்றும் இன்றும் நினைவில் வச்சிருக்கக்கூடிய கவிதையாக உங்கள் கவிதை தொனித்தது, மிளிர்ந்தது. வாழ்த்துக்கள், பாராட்டுகள். நன்றி நன்றி, மிக்க நன்றி, மிக்க நன்றி சகோதரா. அதாவது இக்கட்டான சூழ்நிலையிலும் இங்கிதமாய் கவிதை வாசிக்கிறீர்களே,
அந்த இணைய வழிபாதை என்றோ விடுவழி பாதையோ இருவழி பாதை என்று இருக்கிறது. அப்ப அதுதான் உண்மையிலேயே இன்றைய இந்த தமிழ் வளர இன்னொரு காரணம். நினைத்து பார்க்கிறேன், எல்லோருக்குமே ஒரு அவசர சூழல் இருந்தாலும் அற்புதமாய் அந்த மொழியை செதுக்குகின்ற அந்த தன்மை, எங்களுக்குள் ஊடுருவுகின்ற அந்த ஒளிகாந்த அலைகளாக இருக்கின்ற அந்த நிதியை நினைத்து பார்க்கையே மெல்ல தமிழ் மேதினியில் செல்ல தமிழாக செழித்தோங்கும் என்பதுதான் கட்டியங்கூறக்கூடிய ஒரு உண்மையாக எனக்குள் வருகின்றது. அந்த வகையில் உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்களும் பாராட்டுகள். இன்றைய கவிதை நேரத்தில் இணைந்திருந்த அத்தனை பேருக்கும் அத்தனை பேருடைய கவிதையும் ஏதோ சிந்தையில் ஒன்றை செதுக்கிய வண்ணமாக இருந்தது. இந்த முத்தாப்பான கவிஞர்களின் அனைவரையும் வாழ்த்துவதற்காக, நன்றி சொல்வதற்காக என்றென்றும் நம்முடன் இணைந்திருக்கின்ற கவிஞர் ஆசிரியர் பத்மலோஜினி அவர்களை அன்போடும் பண்போடும் அழைக்கின்றோம் நன்றி சொல்வதற்காக. பாருங்கள். அனைவருக்கும் மீண்டும் வணக்கம். மாண்புமிகு தலைமை ஆசிரியர் நகுலா சிவநாதன் அவர்களுக்கும், அன்பான பேராசிரியர், முனைவர், ஆசிரியர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த வணக்கம். இன்றைய ஆசிரியர் தின விழா நாம் அனைவருக்கும் மறக்க முடியாத எங்களுடைய ஆசிரியர்களை ஒவ்வொருவரும் எங்களுடைய ஆசிரியர்களுக்கு நன்றி கூறும் ஒரு தினமாக அமைந்துள்ளது. இந்த நிகழ்வை எங்களுக்கு ஒழுங்குபடுத்தி தந்த TSS FILM நிறுவனத்தினருக்கு முதலில் என்னுடைய நன்றிகள். இந்நிகழ்வுக்கு தலைமை தாங்கி ஒவ்வொருவருடைய கவிதைக்கும் பின்னோட்டம் கொடுத்து அத்தனை கவிஞர்களையும் தட்டி கொடுத்த தலைமை நகுலா சிவநாதன் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகள். ஒவ்வொரு இந்நிகழ்வில் பங்கேற்ற அத்தனை கவிஞர்களும் தங்களுடைய நேரத்தை ஒதுக்கி கவிதைகளை அழகாக வரைந்து அதனை படித்து தங்களுடைய ஆசிரியர்களை பற்றி எங்களுக்கு தெரிவித்த அத்தனை கவிஞர்களுக்கும் என்னுடைய நன்றிகள். இந்த நிகழ்வை அழகுபடுத்தி இணையம் ஊடாக மற்றவர்களும் பார்த்து ரசிக்கக்கூடிய இந்நிகழ்வை தந்த TSS FILM அவர்களுக்கு நன்றி கூறி மீண்டும் ஒரு முறை என் மனமார்ந்த நன்றியை அனைவருக்கும் கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி. நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று என்ற வாக்குக்கு அமைய அருமையான நன்றிதனை அற்புதமாக தமிழால் சொன்ன பத்மலோஜினிக்கு இனிய வாழ்த்துக்கள். நன்றி. காலம் போற்றும் ஞான கடவுளர், கண்கண்ட தெய்வ கடவுளர், அறியாமை ஒளி நீக்கி ஆனந்த ஒளிதரும் ஆசிரியரை போற்றி வாழ்த்துகிறோம் இந்நாளில் என்று அந்த ஆசிரியர்களுக்கு அனைத்து உறவுகள் சார்பான இன்றைய ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்து இங்கிதமாய் இக்கவியரங்கம் நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம்.